நெத்திலி கருவாடு தொக்கு இப்படி வச்சு பாருங்களேன் ஒரு தடவை. போலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சிருக்கிற நெத்திலி கருவாடை இதுல சேர்த்துடுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை போட்டு அதுல நல்லா வதக்குறேன். வதக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்குறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுல உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். ஆல்ரெடி கருவாட்டுல உப்பு இருக்கு. இப்போ நல்லா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் நல்லா கருவாடு வெந்து ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.